ஒரு காலத்தில் ஒரு ஜென் துறவி இருந்தார். அவர் எப்போவுமே அவரோட சீடர்கள்கிட்ட நல்ல புத்தகங்களை படிங்க, நிறைய புத்தகங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதுண்டு. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சீடர் அவர்கிட்ட வந்தார். வந்துட்டு, ஐயா, நீங்கள் நிறைய புத்தகங்களை படிக்க சொன்னீங்க, நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் தேடி தேடி படிக்க சொன்னீங்க. நான் அதுபோல் ஒரு சில புத்தகங்கள்லாம் படித்தேன். ஆனால் படித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த புத்தகத்தில் என்ன படித்தேன் அப்படிங்கிறது மறந்து போயிடுது. நான் எல்லா புத்தகத்தில் படித்ததுமே ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே அந்த ஜென் துறவி சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு வாளி எடுத்து கொடுத்தாரு. அந்த வாளி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருந்துச்சு, ரொம்ப சேறு சகதியமாக இருந்துச்சு. அந்த வாளியில் அங்கங்கே நிறைய ஓட்டைகள்லாம் இருந்துச்சு. உடனே இவர் இந்த இந்த வாளி எடுத்துக்கிட்டு போயிட்டு பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆற்றுல போயிட்டு தண்ணி மொண்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. தண்ணி நிரம்ப எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. உடனே அந்த சீடருமே அந்த அழுக்கான அந்த ஓட்டை வாளியை எடுத்துக்கிட்டு அந்த ஆற்றுக்கிட்டு போகிறாரு. போயிட்டு தண்ணி மொண்டு எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு அவர் வர வர பார்த்தீங்கன்னா, பக்கம் வர வர அந்த தண்ணி எல்லாமே அந்த ஓட்டை வழியாக சிந்திடுது. அவர் அந்த குருக்கிட்ட பக்கம் கொண்டு வரும்போது அந்த வாளி காலியாக தான் இருக்குது. தண்ணி அதில் ஒரு சொட்டு கூட கிடையாது. மறுபடியும் போகிறாரு, மறுபடியும் தண்ணி மொண்டு எடுத்துகிட்டு வராரு. இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த குருக்கிட்ட வரும்போது திரும்ப தண்ணி இருக்கிறதில்ல. இந்த மாதிரி ஒரு 10-20 முறை சலிக்காமல் போயிட்டு போயிட்டு வராரு. ஆற்றுக்கிட்ட போகிறாரு, தண்ணி மொண்டு எடுத்துகிட்டு வராரு. வரும்போது எல்லா தண்ணியுமே சிந்திடுது. மறுபடியும் காலியான அந்த வாளி மட்டும்தான் அவர் கையில் இருக்குது. உடனே கொஞ்சம் கடுப்பாயிடுறாரு. கடுப்பாயிட்டு கோபமடைஞ்ச அந்த சீடர் குருவே, நான் கேட்ட கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரியலனா கூட தெரியலன்னு சொல்லிடுங்க. இந்த மாதிரி ஏன் என்னை இப்படி போட்டு அலக்கழிக்கிறீங்க